இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். வரப்போகிற புதிய ஆண்டை குறித்து நேயர்களுடைய உள்ளம் எப்படி இருக்குமோ என்கிற ஒரு பெரிய கலக்கம். ஓராண்டுக்கு ஓராண்டு தேசத்தில் நம்ம பார்க்கும்போது நிறைய நெருக்கடிகள், நிறைய சோதனைகளை சந்திக்கிறோம். அதே போல் நாம் மாத்திரமல்ல, இந்த உலகம் முழுவதும் பெரிய ஒரு எதிர்பார்ப்போட, ஒரு கலக்கத்தோட தேசத்தின் தலைவர்களாக இருக்கட்டும், ஜனங்களாக இருக்கட்டும், பல பேர் கலங்கி கொண்டிருக்கிறாங்க. என்ன நடக்குமோ, என்ன நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லி. பிசாசானவன் கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டுன்னு சொல்லி அவனும் தன் காரியத்தை வேகமாய் நடத்தி கொண்டிருக்கிறான். ஆனால் ஒன்று, உலகமே கலங்கி இருந்தாலும் தேவ பிள்ளைகளுக்கு என்று தேவன் ஒரு நம்பிக்கையை விட்டுகிறார். அவர் தமது வார்த்தைகளை கொடுத்து நம்மை தேற்றுகிறார், பலப்படுத்துகிறார். வாகமத்தின் புஸ்தகம் 1:11 சொல்லுகிறது, மோசே தேவ ஜனங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார். ஒரு நம்பிக்கை ஊட்டுகிற ஒரு வார்த்தை. சோர்ந்து போகிற ஒரு நேரம், வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்துக்கு நேராக எகிப்தை விட்டு இந்த ஜனங்கள் புறப்பட்டு 40 வருஷம் முடிந்து விட்டு, 40 வருஷம் ஆகியும் இன்னும் அந்த வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாதபடி நெருக்கடி. அது மாத்திரமல்ல, அவர்கள் சந்தித்த இந்த 40 வருஷம் வனாந்தரத்தில் இந்த ஜனங்களை பிசாசானவன் வழிதப்பு வழியாய் தேவனுக்கு விரோதமாய் நிற்க பண்ணினா. இன்னும் பார்த்தீங்கன்னா, அவர்கள் சிலையை உண்டு பண்ணி வணங்கினார்கள், கர்த்தரை கோபமூட்டுகிற காரியத்தை செய்தார்கள். அநேகர் வனாந்தரத்தில் மடிந்தும் போனார்கள். ஆனால் இந்த ஜனங்கள் மீண்டும் தப்பி நிற்கிற இந்த நாட்களிலே ஒரு மலை அடிவாரத்தில் இவர்கள் குடியிருக்கிறார்கள். இப்போ மோசே இந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், இது போதும் நம்ம இருந்துடக்கூடாது, இந்த நிலையை காட்டிலும் தேவன் நம்மை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராக. நமக்கு கொடுத்த ஒரு கானான் தேசம் இருக்கு. நாம் இதுவரைக்கும் பிரயாணப்பட்டு வந்துட்டோம், இன்னும் வாக்குத்தத்தத்தின் தேசத்தை பார்க்க முடியல, உள்ள போக முடியலன்னு சோர்ந்து போயிருக்கிற ஜனங்களை தேற்றும்படியாய், பலப்படுத்தும்படியாய் கர்த்தர் மோசேயை கொண்டு அந்த ஜனங்களோட பேசுகிறார். நீங்கள் இப்போது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். எங்கும் கலக்கம், எங்கும் துன்பம் சூழ்ந்திருக்கிற இந்த காலத்திலையும் தேவன் நம்மை பார்த்து ஒரு நம்பிக்கை விட்டுகிறார். நானும் உங்களை எப்படியாய் ஆசீர்வதிக்கும்படியா இந்த நாட்களிலே உங்களை, என்னை தேவன் தமக்கு சொந்த ஜனமாய் இருக்கும்படியாக 1 பேதுரு 2:9 சொல்லப்பட்டது போல நம்ம தெரிந்து கொண்டார். தமக்கு சொந்த ஜனமாய் நம்மை தெரிந்து கொண்டார். அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கான ஒரு மகிமையானதை ஆயத்தப்படுத்துகிறேன். கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் இம்மையிலே மறுமையிலே 100 நன்மை பெற்றுக்கொள்வீர்கள் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறோம். ஒன்று, இந்த வார்த்தையை, வாக்கு தத்தத்தை நாம் சுதந்திரிக்கிறதுக்கு நாம் பிரயாசப்பட வேண்டிய ஒன்று. வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகத்தை நாம் பார்க்கும்போது 22:9 சொல்லப்பட்டது போல, பரிசுத்தமானவர், பரிசுத்தத்துக்காக இந்த காலத்தில் நாம் போராட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை வாஞ்சிக்க வேண்டும். வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரு பரிசுத்தமுள்ள தேவன், நான் பரிசுத்தர் ஆகையால், லேவியராகமம் 14 நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராய். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்தை நம்ம நாளிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். 2வது ஒரு காரியம், அதிகமான வேலை ஓட்டங்கள். எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்கிற ஒரு உலகம். ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப பிஸி. இந்த பிஸியாக ஓடுற இந்த உலகத்தில் நிறைய நேரம் பாருங்கள், நம்மளால் ஜெபிக்க முடியலை, வேதம் வாசிக்க முடியலை. நமக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசத்தின் வேரை பிடுங்கி போடுவதற்கு பிசாசு ஆயத்தமாக இருக்கிறோம். ஆகையால் நாம் ஜெபிக்கிறதுல ஒரு பலமுள்ளவர்களாய் மாற வேண்டும். தாவீது ராஜா பெரிய ஒரு ராஜாவாக இருந்தால், சமஸ்த இஸ்ரவேல் ஆளுகிறவராக இருந்தாலும் அவர் ஜெபிக்கிறத விடலை, தேவனை துதிக்கிறத விடலை.
அதை நாம் பார்க்கும்போது நாம் நாட்களில் ஜெபத்தை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். 1000 மடங்கான ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொன்னார். மூன்றாவது ஒரு காரியம் வேத வார்த்தை. அவர் வார்த்தை ஒவ்வொன்றும் ஆமென்று ஆமேன் என்றும் இருக்கிறது. அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. கர்த்தருடைய வார்த்தை புடமிடப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தை தேனிலும் தேனிலிருந்து உலகம் தெளிதேனிலும் மதுரமானது என்று சொல்லி ஆதியில் வார்த்தை இருந்தது. வார்த்தை தேவனத்திலிருந்து அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. வெளிப்படுத்தல பார்க்கும்போது தேவனுடைய வசனமோ அவர்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொண்டு வந்ததுன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ தேவனுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தையை இன்னைக்கு விசுவாசிக்க விடாதபடிக்கு உலகத்தின் அறிவு, உலகத்தின் விஞ்ஞானங்கள், தொழில்நுட்பங்கள் இதெல்லாம் பார்த்தா தேவனுடைய வார்த்தையை நம் விசுவாசிக்க விடாதபடிக்கு நம் விசுவாச கப்பலை சேதப்படுத்தும்படி இன்னைக்கு பல போராட்டங்களை சந்திக்கிறோம். என்ன வார்த்தை, என்ன வாக்குத்தத்தம், எப்படி நம்ம இதெல்லாம் சோதரிக்க போகிறோம்? வருஷம் ஒரு வாக்குத்தத்தத்தை எடுக்கணும், இதையுமே பெற்றுக்கொள்ள முடியல. இல்லை, தேவனுடைய வார்த்தை நிறைவேறுவதற்கு பரிசுத்தம் தேவை, ஜெபம் தேவை, வசனத்தை விசுவாசிக்கிறது ரொம்ப முக்கியம். இப்படிப்பட்ட ஓட்டத்தின் மத்தியிலையும் நம் வேதத்தை ஒவ்வொரு நாளும் கருத்தாய் வாசித்து நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு வேண்டிய கிருபைகளை நமக்கு தருகிறார். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தை என்றைக்கும் நிற்கும் என்று சொல்லி. அப்படி வசனம் என்னைக்கும் நிலை நிற்கும். உலகத்தினுடைய அறிவுகள், உலகத்தினுடைய நாட்களில் பார்க்கிற எல்லாம் அழிந்து போகும். காண்கின்ற உலகம் அழிந்து போகும். கர்த்தருடைய வார்த்தை நிலைத்திருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான காலகட்டத்துக்குள்ள வந்திருக்கிற நம்மை தேவன் நம்பிக்கை ஊட்டும்படியா, தைரியப்படுத்தும்படியா சொல்லுகிறார். நீங்கள் இப்போது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவீர்களா? கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். அந்த நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். வரப்போற ஆண்டு அந்த நம்பிக்கையோடு நீங்கள் ஜெபத்தோட, பரிசுத்தத்தோட, வேதவாசிப்போட கடந்து போங்க. நிச்சயமா கர்த்தர் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை, உங்களுடைய தொழில், அவங்களுடைய பொருளாதார எல்லாவற்றையும் பெருக பண்ணி எகிப்தியருக்கும் இஸ்ரவேலுக்கு வித்தியாசத்தை காண்பிக்க செய்வார். ஜெபிக்கிறவருக்கும் ஜெபியாதவருக்கும் வித்தியாசத்தை காண்பிக்க செய்வார். கர்த்தரை தேடுவதற்கும் தேடாதவர்களுக்கு ஒரு வித்தியாசம் இந்த உலகத்திலே காணப்பட முடியும். அவர்களின் கண்பான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து ஜெபித்து அதை பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் உள்ள எல்லா காரியத்திலையும் பெருக பண்ணி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.